உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சிஸ்டர், ஒயிட் டென்ஷன், ஜாலியா இருங்க. எல்லாமே நீங்க நினைச்சபடி தானே நடந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள சூர்யா நம்ம புஷ் காலத்துல தாலி கட்ட போறான். அப்புறம் எதுக்கு டென்ஷன் சொல்லுங்க சிஸ்டர். அந்த துர்கா உயிர் பொழைச்சு அந்த சுவாமிஜியை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காளாம். ஐயோ, என்னது துர்கா உயிர் பொழைச்சு வந்துகிட்டு இருக்காளா? என்ன சொல்றீங்க சிஸ்டர்? அப்போ அவ மாறி 3.0வா? துர்கா சுவாமிஜியை கூட்டிட்டு வந்து சூர்யா முன்னால நடந்தது எல்லாம் சொல்ல வைக்க போறா. சுத்தம். சூர்யாவுக்கு உண்மை தெரிஞ்சா இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். துர்கா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டானா கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவா. அப்படி இல்லனா நான் மாயா இல்ல தாரான்னு நிரூபிச்சு மாரிய கொலை பண்ணது நான் தான்னு கண்டுபிடிச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. ஏன் சிஸ்டர், உங்களை மட்டுமா அவ அனுப்புவா? துணைக்கு என்னையும் இல்ல கூட சேர்த்து அனுப்புவா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாம் நல்லபடியா முடிச்சிச்சுன்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா மறுபடியும் எல்லாமே முதல்ல இருந்தே ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அந்த துர்கா மண்டபத்துக்கு வரக்கூடாது. சூர்யாவுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது. நான் ஜெயிலுக்கும் போக கூடாது. அதுக்கு என்ன பண்றது? நல்லா யோசனை பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். அவ உள்ளதா இருக்கா. சரிங்க மேடம். அவளை கொண்டு போய் பத்திரமா குடோன்ல அடைச்சு வைங்க. பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க மேடம். போ. இப்போட பாத்து. ஹலோ துர்கா, நீ சுவாமிஜியை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்குள்ள கால் எடுத்து வச்ச அப்புறம் உங்க அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. என்ன என்ன மிரட்டறியா? மிரட்டல, நடக்க போறதான் சொன்னேன். நீ தப்பிச்சு சுவாமிஜியை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வரேன்னு தெரிஞ்சதும் நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உங்க அம்மாவை கடத்திட்டேன். நீ மண்டபத்துக்குள்ள கால் எடுத்து வச்ச உங்க அம்மாவை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிற என் ஆளுங்க அவளை கொன்னுடுவாங்க. வேண்டாம், அவங்கள ஒண்ணு பண்ணிடாத. இத பாரு, அது என் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு. நீ மண்டபத்துக்கு வராம அப்படியே திரும்பி போய் நான் சொல்ற இடத்துல சுவாமிஜிய ஒப்படைச்சிட்டு உங்க அம்மாவை காப்பாத்திக்கோ. உனக்கு யோசிக்கலாம் டைம் இல்லம்மா. நீ சுவாமிஜிய கூட்டிக்கிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பு. லேட் பண்ண உங்க அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. வேணாம் வேணாம், நான் திரும்ப போயிடுறேன். என் அம்மா ஒண்ணு பண்ணாதீங்க. சொல்லிட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்க, கிளம்பு. இதோ நான் இப்பவே கிளம்புறேன். தேவி, நீ உள்ள போ, நான் அப்புறமா வரேன். சரியா? இல்லம்மா, நீங்களும் வாங்க, அப்பதான் நான் உள்ள போவேன். அம்மா சொன்னா கேட்கணும். சரியா? நான் இவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ உள்ள போன. இல்லம்மா, பயமா இருக்குமா. நீங்க வராம நான் போக மாட்டேன். பயப்படாதடா, தைரியமா போ. அம்மா இவரை கொண்டு போய் விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுவேன். சரியா? போ. அம்மா, நீங்களும் வாங்கம்மா. அம்மா சொல்றேன்ல, பயப்படாம போ. நீங்க குட் கேர்ள்ல, போடா. சிஸ்டர், எப்படியோ துர்காவை மண்டபத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்காம விரட்டி விட்டுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இருந்தாலும் இந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் கண்டினியூ ஆகும்னு தெரியலையே. சிஸ்டர், இப்படி எல்லாம் முறைக்காதீங்க. நீங்க முறைச்சா நல்லாவே இல்ல. ஈரி இழிச்சாதான் அழகா இருக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா சிஸ்டர், துர்கா அவங்க அம்மாவை காப்பாத்திக்கிட்டு சாமிஜியும் கூட்டிக்கிட்டு அவ மண்டபத்துக்குள்ள வந்துட்டான்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். வரமாட்டா. சுவாமிஜிய ஒப்படைச்ச உடனே அம்மாவை ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சு துர்கா கதைய முடிக்க சொல்லிட்டேன். அவ திரும்பி வரமாட்டா. ஓகே ஓகே. இவங்க மாயாமா. அப்படியே தாராம உரிச்சு வச்ச மாதிரி அத்தசலா இருக்கீங்களே. அது நான் செஞ்ச பாக்கியம். அதனாலதான் சூர்யாவுக்கு நான் அம்மாவா இருக்கேன். ஐ அம் சங்கரபாண்டி, சூர்யா மாப்பிளையோட மாமா. இந்த வீட்ல நான் தான் மெயின் சுவிட்சே. இருக்கட்டும் இருக்கட்டும். இவங்க ஹாசினி.
வணக்கம். நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. சரி சார் வாங்க போலாம். என்னப்பா இப்படி சொல்லிட்ட? நான் இல்லாம உங்க கல்யாணம் நடக்குமா? சூர்யா, மாறி போனதுக்கு பிறகு உன்னை நான் பலமுறை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஆனா நீ அப்பெல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்த. இப்ப நேர காலமெல்லாம் கூடி வந்திருக்குப்பா. அதனாலதான் உன்னை இப்படி மாப்பிள்ளை குளத்துல பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சந்தோஷம் சார் வாங்க போலாம். இருங்க நீங்க கல்யாண மாப்பிள்ள, நீங்க போய் ரூம்ல இருங்க. ஆமா சூர்யா, நீ போய் உன் வேலையை பாரு. நாங்க போய் உட்காந்துக்கிறோம். நம்ம வீட்டு கல்யாணம் தானே. சார் இல்ல சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். மாமா நீங்க சாரி மேடமையும் கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு பாத்துக்கோங்க. என்னடா மாப்பிள்ள இதெல்லாம் நீ சொல்லணும்? இப்ப பாரு, நான் கவனிக்கிற கவனிப்புல அவங்க என்னமா ஆவ போறாங்கன்னு. அம்மா வாங்க, நீங்க தான் முக்கியம். வாங்க அண்ணா, வாங்க. போய் உட்கார்றோம் சூர்யா. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, உங்களுக்கே எல்லாரும் வெயிட்டிங்க. அட யோசிக்காதீங்க மாப்பிள்ள, தாலி கட்ட வேண்டாமா? முகூர்த்த நேரம் முடிய போகுது, எல்லாரும் கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. मुनिसुद्धाय नमः ओम வாங்க மாப்பிள்ள வாங்க. பாருங்க, உங்களுக்கே எல்லாரும் வெயிட்டிங். चतुर्बाहवे नमः ओम चतुराय नमः ओम शक्ति संविदाय नमः ओम लंबोदराय नमः ओम நீங்க போங்க மாதாஜி. ये नमः ओम உட்காருங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உட்காருங்க. சீக்கிரமா வேலையை பாருங்க. மாலை எடுத்துக்கங்க. சிஸ்டர், அந்த மூச்சிகளை பாத்தீங்களா? எல்லாம் சோகத்துல தொங்குதுங்க. உண்மையிலேயே சூர்யாவை மனமேடையில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இந்தா. ஐயோ, மாமா வந்து மணமனையில உட்காந்துட்டாரு. இன்னும் துர்காவை காணுமே. வாங்கிக்கோ. குட்டிக்குங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே யஸ்வத்ரதர் பக்தராத்யாஹ வாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் விநாயகாய நமஹ. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. நான் போய் கூட்டிட்டு போய் கூட்டு வாங்க மாதாஜி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய மாப்பிள்ள, வாழ்த்துக்கள்டா மாப்பிள்ள. வாழ்த்துக்கள். புஷ்பா, நீ ரெடியா? ரெடி ஆண்டி. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பலன் கிடைக்க போகுது. நாம போலாமா? போலாம் ஆண்டி. வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.